அறிவாலயத்தில் முட்டி மோதும் கூட்டணி கட்சிகள். அதிமுக பாக்கெட்டில் கை வைக்கும் பாஜக. தொகுதி பங்கீட்டில் தொடரும் சிக்கல். என்ன செய்ய போகிறார்கள் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி? அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஒரு வழியா கூட்டணி பேச்சுவார்த்தைகள், அதாவது கூட்டணியை கட்டமைச்சிட்டாங்க. தொகுதி பங்கீட்டில் தான் இப்போ சிக்கலே தொடங்கி இருக்கு. தொடர்ந்து அறிவாலயத்துக்கு கூட்டணி பேசுறதுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் வந்த எண்ணிக்கை இருந்தாலும் யாருக்கு எத்தனை தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வரும்பொழுது முக சுணுக்கத்தோட வரதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா திமுக இருக்கிறதுக்கு மேல வேண்டாம், இருக்கிறத கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில தான் கூட்டணி கட்சிகள் வெளியில வரப்போ வராங்க. ஏன்னா திமுக சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட புது வரவுகள் நிறைய பேர் வந்துட்டாங்க, அதனால எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா தானப்பா நம்மளால ஜெயிக்க முடியும், எல்லாரும் வேணும் இல்லையா நம்ம வெற்றிக்கு, அதனால கொஞ்சம் குறைச்சுக்குவாங்க போன தடவை விட அப்படின்னு சொல்றாங்களாம். தொடர்ந்து இத்தனை காலம் நாம பயணத்துல இருந்தோம், அதனால இந்த முறை நாங்க ஒற்றை இலக்கத்துல நின்ற இடதுசாரிகளாக இருக்கட்டும், பிசிகாவா இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நிச்சயமா நாங்க இந்த முறை இரட்டை இலக்கம் கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆரம்பத்துல பேச வந்த ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அதிமுக பேசியிருக்காங்க. இப்படி பல கட்சிகள் பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க. அதான் முதல் கட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க தொகுதி பங்கீட்டுல. அவங்களே வெளியில என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் சொன்னாங்க. இது மாதிரி குறைச்சிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னு. அப்போ கடந்த முறை குடுத்ததையே இந்த முறை குடுத்தா போகுதோ அப்படிங்கிற நிலைக்கு ஒரு சில கூட்டணி கட்சிகள் இறங்கி வந்திருக்கிறாங்களோ அப்படிங்கிற மனநிலையை நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க நிலைப்பாட்டுல கொஞ்சம் தெளிவா இருக்காங்க. ஆனா கூட்டணி இருக்கணும். ஆனா எங்களுக்கு கடந்த முறையை விட இந்த முறை நிச்சயம் கூடுதலான சீட்டுகள் வேணும். தொடர்ந்து பயணிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பல விஷயங்கள்ல நாங்க உடன் நின்றுருக்கோம். புதுசா வராங்கங்கிறதுனால அவங்களுக்கு குடுத்துட்டு எங்க இதுல கை வச்சா எப்படி அப்படிங்கிற மாதிரியான அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா கடந்த முறையை விட இந்த முறை 21 தேர்தலை விட 26 தேர்தலை பார்த்தோம்னா திமுக கூட்டணியில புது வரவுகளாக தேமுதிக வந்திருக்கிறாங்க, மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறாங்க, எஸ்டிபி வந்திருக்கிறாங்க. இப்படி சிறு சிறு கட்சிகள்னு சேர்த்து நிறைய பேர் இருக்கப்போ இவங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கு. 173 தொகுதிகள்ல கடந்த முறை திமுக போட்டி போட்டாங்க. இந்த முறையும் அந்த அளவுக்கு போட்டி போட்டாதான் தனிப்பெரும்பான்மைய பிடிக்க முடியும். ஆனா இத்தனை கட்சிகளும் வராங்க அப்படிங்கிறப்போ நிச்சயமாக 10லேருந்து 15 திமுகவும் அவங்க தொகுதி போட்டியிடக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கையை குறைச்சுக்கிட்டா மட்டும்தான் மத்த கூட்டணி கட்சிகளையும் ஓரளவுக்கு பேசி சமாளிச்சு தேர்தலுக்கு களமிறங்க முடியும். அதனால அவங்களும் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல தான் காங்கிரஸ் இப்ப போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. கிறிஸ் ஜோடங்கர் பேசியிருக்காரு. அதுக்கு பிறகாக கனிமொழி அவர்கள் கட் அண்ட் ரைட்டா இவ்வளவுதான் முடியும், என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு பேசிட்டு வந்ததால தகவல் வந்தாலும், சமீபத்தில் ஆங்கில ஊடகத்துக்கு கிறிஸ் ஜோடங்கர் கொடுத்த பேட்டியில விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க தயாரா இருக்காரு, யாருக்கு தான் எந்த கட்சிக்கு தான் அதிகாரத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போ தாவேக மீதான நாட்டமும் இல்லைன்னா தாவேக கூட கூட்டணி போகணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இப்போ வரைக்கும் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணலையா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் அப்படிங்கிறது 39 மக்களவை தொகுதிகளுக்கு ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளும் 39 சீட்டும், அது இல்லாம ராஜ்யசபாவும் கேட்குறாங்களாம். கடந்த முறை நீங்க கொடுத்த சீட்டை விட நாங்க 2, 3 கூட கூட கொடுக்குறோம், ஆனா அந்த 30 தாண்டறது அப்படிங்கிறதெல்லாம் முடியாது, பார்டர் லைனே 30 தான் அப்படிங்கிற மாதிரியும் 30க்குள்ளேயே முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல ஸ்டாலின் ரொம்ப தெளிவா இருக்கிறதா சொல்றாங்க. ராஜ்யசபா அப்படிங்கிறதுமே கஷ்டம் அப்படின்னா, ஆனா அவங்க கேட்கறது 39 பிளஸ் ராஜ்யசபாங்கிறது இறுதி கட்டமா கடைசியா தான் காங்கிரஸ் பேச்சுவார்த்தையும் அப்பதான் என்ன எட்டும் அப்படிங்கிறதும் முடிக்கிறது. இப்படி விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், மத்த புதுசா புது வரவுகள்னு இவங்க எல்லாரும் தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணும், எங்களுடைய சொந்த சின்னத்துல தான் களமிறங்குவோம், கடந்த முறை மாதிரி உதயசூரியன் சின்னத்துல களமிறங்குவாங்களா இல்ல சொந்த சின்னம் வேணும் அப்படிங்கிற ஒரு குரலையும் பார்க்க முடியுது. இதெல்லாம் கூட்டணி கட்சிகளோட பிரச்சனை. இதெல்லாம் எப்படியாவது பேசி அந்த 7 பேர் கொண்ட குழு சமாளிச்சிருவாங்க. அதுலலாம் கை தேர்ந்தவர்கள் திமுக அப்படின்னு சொன்னாலும், திமுகவுக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனைகளும், ஒரு சில பிரச்சனைகள்னு சொல்றத விட நிறைய போட்டிகள் அதிகரிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இந்த 7 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழுவ முதல்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே, டி.ஆர். பாலு அவர்கள் தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. 4 எம்பிக்களும் 3 அமைச்சர்களும் இந்த குழுவுல இருக்காங்க. டி.ஆர். பாலு, ராசா, ஆர்.எஸ். பாரதி, திருச்சி சிவா இந்த 4 எம்பிக்களும், ஏவா வேலு, கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம்னு 3 அமைச்சர்களும் இருக்காங்க. இதுலயே நம்ம பார்த்தோம்னா குழு தலைவரா இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு அவர்களுடைய மகன் அமைச்சரா இருக்காரு, டி.ஆர்.பி. ராஜா, நமக்கு எல்லாம் தெரியும்.
அதற்கு பிறகாக இந்த 3 அமைச்சர்கள் பக்கம் வந்தோம் அப்படின்னா, கே.என். நேரு, ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். இவங்க 3 பேருல கே.என். நேரு அமைச்சர், அவருடைய மகன் எம்பியா இருக்காரு. ஸோ அவருக்கு பிரச்சனை இல்ல. மத்த 2 பேர், அதாவது எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ஏவா வேலு இவங்க 2 பேரும் தங்களுடைய மகன்களுக்கு சீட்டு வேணும் அப்படிங்கிற கோரிக்கைய முன் வச்சிருக்கிறாங்க. சொல்லப்போனா ஏவா வேலு அவர்கள் வடக்கு மண்டலத்த பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். ஆனா மகன் கம்பன உங்க பக்கம் நான் வந்து ஒப்படைச்சிடுறேன். அவன நீங்க தான் எப்படியாவது ஏத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. தேமுதிகவை திமுகவுக்குள்ள கொண்டு வந்த மிகப்பெரிய பங்கு அப்படிங்கிறது ஏவா வேலுவுக்கு இருக்கு. ஏவா வேலு, கனிமொழி மற்றும் சபரீசன் இவங்க 3 பேருடைய முயற்சியின் மூலமாகத்தான் வந்தாங்க. அதுல ஏவா வேலு பெரும் பங்கு வகித்தவர். அதனால ஏவா வேலுவுடைய மகன் கம்பனுக்கு நிச்சயமாக ஒரு சீட் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஏவா வேலு முன் வச்சிருக்காரா. அதே மாதிரி எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஒரு இப்பவே தன்னுடைய மகன் கதிரவனை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். கடலூர், காட்டுமன்னார் கோயில் இந்த பக்கம்லாம் போனோம்னா போஸ்டர்கள்ல வந்து அமைச்சருக்கு நிகராக மகன் கதிரவனுடைய புகைப்படங்களையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதனால கதிரவனுக்கு நிச்சயமாக ஒரு தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். இப்படி இந்த சீனியர் மினிஸ்டருடைய லிஸ்ட் வந்து நீண்டுகிட்டே போகுது. நம்ம இந்த குழுவுல இருக்கிறவங்களையே நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே 2 அமைச்சர்கள் கேட்குறாங்க. ஒரு எம்பி, ஒரு அமைச்சருக்கு ஏற்கனவே உங்களுடைய மகன்கள் வந்து எம்பிக்களாவும், அமைச்சர்களாவும் இருக்காங்க. இதுல இருக்க 2 பேரே வந்து இப்பயே வந்து லிஸ்ட் போட்டு வச்சுட்டாங்க. அது இல்லாம ரகுபதியாக இருக்கட்டும், ராஜகண்ணப்பனாக இருக்கட்டும், அப்படியே நீண்டுகிட்டே போகுது பட்டியல். இப்படி சீனியர் மினிஸ்டர்ஸ் தங்களுடைய வாரிசுகளுக்கு நிச்சயமாக வேணும். நாங்க இருக்கிறப்பயே பார்த்து பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம். இல்லாம உதயநிதி அவர்கள் இளைஞர் அணிக்கு பெரும்பான்மையான பங்கு வந்து இந்த முறை வேணும். திமுகனாலே வந்து வாரிசு அரசியல்ங்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறப்போ, நீங்க திரும்ப திரும்ப சீனியர்ஸ்களுக்கும் வாரிசுகளுக்கும் குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, இளைஞர் அணி சுணக்கமா ஆயிடாதா? இளைஞர்கள் பட்டாளத்துக்கு நீங்க இளைஞர்களுக்கு பெரும்பாரியான ஒரு பங்கு குடுக்கணும். 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளாவது இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் இந்த முறை களத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட இளைஞர் அணி வச்சிருக்காங்க. அது இல்லாம பல அணிகள் இருக்கிறது தெரியும். புதுசு புதுசா சார்பு அணிகள்லாம் வேற திமுகல உருவாக்குனாங்க. மகளிருடைய வாக்குகள் முக்கிய பங்கு வகிக்கிறதுனால, மகளிர் அணிக்கு என்ன பண்ண போறாரு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்படி திமுகவுக்குள்ளேயே முட்டி மோதல்கள் எங்களுக்கு வேணும், இவங்களுக்கு வேணும்னு பிச்சிட்டு இருக்கிறப்போ, கூட்டணி கட்சிகள் இது எல்லாத்தையும் பேசி முடிச்சு எப்படி பைசல் பண்ணி முடிக்க போறாரு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுகவுக்கு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா அதிமுக மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழகம் வருகைக்குள்ளாக பேச்சுவார்த்தைய பைசல் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறாங்களாம். பே அதிமுகவுக்காக பியூஷ் கோயல் அவர்கள் தான் இங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு பேச்சுவார்த்தைக்கு. அவர் வந்து அவருடைய வருகை, அதற்கு பிறகாக அவரு பேசி முடிக்க போறாரு. என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதிமுகவுடைய பாக்கெட்டுகள்னு முக்கியமா சொல்லக்கூடிய மேற்கு மண்டலம், அப்புறம் சவுத்ல ஒரு சில இடங்கள், பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடங்கள், சென்னை. இந்த சென்னையிலும் மேற்குலயும் அதிமுக வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகள் என்ன இருக்கோ, அந்த லிஸ்ட்ல பாஜக அவங்களும் வந்து குடுத்திருக்கிறாங்களாம். அதனால அதிமுக பாக்கெட்லயே பாஜக கை வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. 70க்கும் மேற்பட்ட தொகுதிகள வந்து அவங்க இறுதி பண்ணி குடுத்திருக்கிறாங்க. அதுல கம்பல்சரி வந்து 35 தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல அதிமுகவுக்கு கேட்டிருக்காங்க. இதுல எந்தெந்த தொகுதிகள ஒதுக்க போறாங்க, எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா மேற்கு மண்டலத்துல வந்து இந்த முறை செந்தில் பாலாஜிய வச்சு திமுக வந்து ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தீவிரமா காய் நகர்த்துறாரு. எப்பவுமே ஏன் வந்து முடியாதுன்னு சொல்லி நம்ம வந்து கூட்டணி கட்சிகளுக்கே அந்த ஒதுக்கணும். அதெல்லாம் கிடையாது. அந்த ஃபார்முலாவெல்லாம் மாத்தி மேற்கு மண்டலத்திலயும் திமுக வந்து சோபிக்க முடியும்ங்கிறத நிரூபிச்சு காட்டணுங்கிறதுனால தான் கடந்த 3, 4 வருடங்களுக்கு முன்பே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க களமிறக்கி மக்களவைத் தேர்தலுக்கே அவருடைய பங்கு அங்க எப்படி இருந்ததுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அதனால மேற்கு மண்டலத்துக்கு இப்ப திமுகவும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கிறப்போ, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் மாதிரியான தொகுதிகள வந்து பாஜகவும் கேட்கறாங்கன்னா என்ன பண்றதுன்னு அங்க உள்ளுக்குள்ள அதாவது உள்ளூர் பிரமுகர்கள் வந்து இப்பயே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். என்ன நம்ம இப்படி ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதியெல்லாம் பார்த்து பார்த்து டிக் அடிச்சு பாஜக குடுத்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு குடுத்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களாம். அதனால பாஜக விஷயத்துல என்ன பண்ண போறாரு எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சென்னைங்கிறது திமுகவுடைய கோட்டைன்னு சொல்றப்போ, ஒரு சில தொகுதிகள் வந்து பாஜக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய பிரமுகர்கள் சூர்யா மாதிரியான ஆட்களாக இருக்கட்டும், இவங்கலாம் தொடர்ந்து வேளச்சேரி தொகுதிய தனக்கான தொகுதி தான் அது வருங்கிற ஒரு நம்பிக்கையில வேலை பார்க்குறாங்க. அப்ப இந்த மாதிரி இடங்கள அவங்க எடுத்துட்டாங்கன்னா, சென்னை தலைநகர்ல அதிமுக என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்படி பாஜகவுக்கு சட்டமன்றம் ஒரு பிரச்சனை அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் ராஜ்யசபாவை நோக்கி இப்பயே வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து இப்பவே ஜி.கே. வாசன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டதா சொல்லப்படுது. 2 ராஜ்யசபா தொகுதிகள் தான் வந்து ராஜ்யசபா சீட்டு தான் அதிமுகவுக்கு இருக்கு. அதுக்கே வந்து அன்புமணி இருக்கிறாரு. அதிமுகலயே போட்டிகள் இருக்கு.
பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை பேச்சு முடிக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிறது பேசி முடிக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. 26+1 இல்ல 25+1 தான் பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ அன்புமணிக்கு ஒரு ராஜ்யசபா போயிடுச்சுன்னா, ஒரு ராஜ்யசபா சீட்டு அதிமுகவுக்கு போகுமா? இல்லன்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு போகுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுகலயுமே பல பேர் தங்களுக்குள்ள போட்டிகள் அப்படிங்கிறது நெறைய இருக்கு. இங்க எப்படி நம்ம சொல்றோமோ சீனியர்ஸ் திமுகல, அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. புது புது கட்சியுடைய வரவுகள் நம்ம பார்த்தோம்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் தொடங்கி சசிகலா அவர்கள் வரைக்கும் விஜய் அவர்கள்னு புது புது கட்சிகளுடைய வரவுகளும் இருக்கு. முக்குளத்தோர் வாக்குகள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதிமுகவுக்குங்கிற ஒரு பெரிய கேள்வி இது எழுப்பியிருக்கு. என்னதான் டிடிவி தினகரன் அதிமுகவுக்கு வந்துட்டாரு. அதிமுக பக்கம் தான் எல்லா முக்குலத்தோர் வாக்குகளும் போகும் அப்படின்னு சொன்னாலும் நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. ஒரு சில மேல்மட்ட நிர்வாகிகள் கிட்ட அந்த பிரச்சனை இருந்தாலும், அடிமட்டத்துல தொண்டர்கள் ஒன்றிணைஞ்சுட்டாங்க, ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சசிகலா, ஓபிஎஸ் அவர்கள் இப்போ வரைக்கும் அதிருப்தியில இருக்காங்க. சசிகலா புதுசா கட்சி தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, கொஞ்சம் ஒரு 1000 ஓட்டுகள் பிரிஞ்சாலும் அது ஒரு தொகுதியில வெற்றியை பாதிக்காதா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எடப்பாடி பழனிசாமியோட விடாப்பிடியா இருக்கக்கூடிய தன்மையினால தான் அதிமுகவுடைய இந்த வாக்குகள் இந்த மாதிரி புது கட்சிகளுடைய தொடர் உருவாக்கத்துக்கெல்லாம் காரணம். இது ஒண்ணு விஜய் அவர்களுக்கோ இல்லன்னா ஒரு ஸ்பாய்லராவோ இந்த வாக்குகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரதமர் மோடி அவர்கள் வரும்பொழுது அதுக்குள்ளாக எல்லா பேச்சுவார்த்தையும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகலே அதே மார்ச் 1 டெட்லைனா சொல்றாங்க. முதல்வர்களுடைய பிறந்த நாள். அதனால மார்ச் 1க்குள்ள இவங்களும் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சிடணும்னு. சோ மார்ச் 1க்குள்ள ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உட்கட்சி பிரச்சனை, கூட்டணி பிரச்சனைகள், இந்த தொகுதி பங்கீடு, இந்த இடியாப்ப சிக்கலை எல்லாம் எப்படி கையாள போறாங்க, எப்படி கூட்டணியை கட்டமைச்சு அதுக்கான தொகுதியை சரியாக பிரிச்சு கொடுக்க போறாங்க, எந்த சின்னம் அதிகமா நிக்க போது, பெரும்பான்மை வெற்றிக்கு ஏத்த சீட்டுகளை 2 பேரும் நிக்கிறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.